ஆன்மீக செம்மல் ஷைகுனா SS ஹைதர் அலி மிஸ்பாஹி அவர்கள், ஆஃபீஸ் ஆலிம் அவர்கள் 13/7/2022 ராமேஸ்வரம் அருகிலுள்ள வேதாலயில் பெண்கள் பட்டமளிப்பு விழாவில் ஆற்றிய உரை. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனு'மினு பிஹி வனத்தவக்கலு அலைஹி வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم كن في الدنيا كأنك غريب وعابر السبيل. சதக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. நமக்கு தான் துவா செய்கிறேன். ஆமீன் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய யூனிஸ் அகாடமியின் கீழ் மிகச்சிறப்பாக செயல்படுகிற நிஸ்வானினுடைய பட்டமளிப்பு விழா, நம்முடைய அன்பு சகோதரிகள் இங்கே ஆலிமா சனது பெறுகிறார்கள். வாழ்த்துகிறேன். மிகச்சிறந்த எதிர்காலத்தோடு அல்லாஹ் அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று
நிறைய துஆ செய்கிறேன். சிறப்பான இந்த நிகழ்ச்சியின் தலைவர் அவர்கள், இங்கே இதற்காக பாடுபட்ட சங்கைமிக்க நமது பள்ளி இமாம் உட்பட இணைய இமாம்கள், இந்த பகுதியின் இந்த ஊரினுடைய சங்கைமிக்க இமாம்கள், சிறப்பான நம்முடைய யூனுஸ் அகாடமியினுடைய இந்த கல்வி துறையின் ஆய்வாளர், என்னுடைய அன்பிற்கு மிகுந்த சொந்தம் பெற்ற முகமது அலி ஆலிம் நூரி ஹசரத் அவர்கள், சங்கைமிக்க ஜியாவுதீன் ஆலிம் அவர்கள், மேடையில் அமர்ந்திருக்கிற மூத்த பெருமக்கள், சமூகம் நீண்ட நெடும் காலம் அவர்களை கொண்டு பயன்பெற்றிருக்கிறது. கீழக்கரையின் பெருமக்களும் நம்முடைய சுற்று வட்டாரங்களின் பெருமக்கள், குறிப்பாக என்னோடு நீண்ட நெடும் காலத்தின் தோழமை கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதரர் கஃபூர் காக்கா உட்பட மேடை அமைந்திருக்கிற சங்கைமிக்க பெருமக்கள் அத்தனை பேர்களையும் உலமாக்களையும் துஆ செய்து, அன்பர்களே, அல்லாஹ் நம்மை உயர்ந்த ஒரு குறிக்கோளை வைத்து நம்மிடத்தில் அவன் சில காரியங்களை நடத்துகிறான். நமக்கென்று 1000 லட்சியங்கள் இருக்கிறது. லட்சியம் இல்லாத மனிதர்கள் இல்லை. திட்டமிடாத வாழ்க்கை வாழ்க்கையே அல்ல. திட்டமிடாத எந்த காரியமும் வெற்றி அல்ல. திட்டமிட்ட வாழ்க்கையில் வெற்றி உண்டு என்கிறார்கள் நபிகள் நாயகம். ஒருவர் கேட்டார் நபியிடத்தில், வழி சொல்லுங்கள் என்று. அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், உன் காரியம் எதுவோ அதை நீ நாடி, பின்பு அது சம்பந்தமாக நீ திட்டமிடுவாயாக, அதன் முடிவு எப்படி இருக்கும் என்று யோசிப்பாயாக, அதற்கு பின்பு செயல்படுவாயாக. ஒரு காரியம் குறித்து ஆலோசிக்கிற போது திட்டமிட வேண்டும் என்கிறார்கள் வல்லல் நபிகள். சங்கை மிக்கவர்களே, வாழ்க்கையில் திட்டமிட வேண்டும். ஒரு சரியான இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். நமக்கென்று லட்சியங்கள் உண்டு. நான் இங்கே சொல்ல வருவது, நம்மிடத்தில் அல்லாஹ்வுக்கு நிறைய திட்டம் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனிடத்திலிருந்தும் அவன் மிகப்பெரிய லட்சியத்தை வைத்திருக்கிறான். நம்ம லட்சியம் வச்சிருக்கிறோங்கிறது வேற. அவன் நம்மிடத்தில் நிறைய லட்சியங்களை அவனுக்கு விருப்பமாக்கி வைத்திருக்கிறான். நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான். எப்படி என் குடும்பம் இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். என் சொல் செயல் எப்படி இருக்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறான். என்னுடைய திட்டத்தில் வாழ்வது என்று ஒன்று இருக்கிறது. என் ரப்பின் விருப்பத்திற்கு நான் வாழ்வது என்று இன்னொன்று இருக்கிறது. இங்கே அவன் பேச வைக்கும் நேரம் அத்தனையையும் நீங்கள் பாக்கியமாக்கினால் நாளை நமது வாழ்க்கை அவன் அன்புக்கு சொந்தமாகிவிடும். நான் விரும்பும் வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. என் ரப்பு என்னிடத்தில் எதிர்பார்க்கிற வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. நான் விரும்பும் வாழ்க்கை இலகுவானது, அது லேசானது. என என்னுடைய மனசு போல் நான் வாழ்வது, அவன் விரும்பும் வாழ்க்கைக்கு நான் தயாராகுவதுதான் நான் எடுக்க வேண்டிய முயற்சியும் திட்டமும். இங்கே ஒன்றை நான் தெளிவாக சொல்வேன் அன்பர்களே, அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கை அது விலை மதிக்க முடியாது. யாரும் கொடுக்க முடியாத ஒன்று என்னுடைய லைஃப். யாராலும் கொடுக்க முடியுமா என்றால் இல்லை. என் மனைவியின் மீது எனக்கு அன்பு இருக்கிறது. அவளுக்காக நான் எதையும் கொடுக்க தயார். அவள் வாழ்க்கை முடியும் போது இன்னும் ஒரு நாள் அவளுக்கு நான் வாழ்க்கையை கொடுக்க முடியாது. எனக்காக என் பிள்ளைகள் எதையும் அர்ப்பணிக்க தயார். ஆனால் என் லைஃபே முடியும் போது என் பிள்ளைகள் என்ன செய்ய முடியும்? நான் உங்கள் கவனத்தில் ஒன்றை தெளிவாக சொல்வேன். நம்முடைய வாழ்க்கை என்பது யாராலும் தர முடியாது. இந்த வாழ்க்கையை தொலைத்து விட்டால் இனி ஒரு முறை இந்த வாய்ப்பு கிடைக்காது. தரப்பட்ட காலம் உண்மையில் அது ஒரு வெகுமதி, அது இறைவனின் கிஃப்ட். தரப்பட்ட நாட்கள் அவனுடைய விலை மதிக்க முடியாத பாக்கியம். அந்த பாக்கியத்தை நான் பயன்படுத்த வேண்டும். எப்படி பயன்படுத்த வேண்டும்? அவன் விரும்பும் இடத்தில் நின்று பயன்படுத்த. அவன் விரும்புகிற வாழ்க்கைன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க அல்லாஹ்ட்ட, ரப்பே
உன்னுடைய பொருத்தம் வேணும்னு அடியார்கள் கேட்கிறாங்க, உன் திருப்தி வேணும்னு அடியார்கள் கேட்கிறார்கள். அந்த திருப்தியை நீ கொடுக்க முடியுமா? உன்னுடைய பொருத்தம் அவங்களுக்கு வேணுமா? நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வாயோ அவங்க வாழ தயார். சஹாபாக்களை அல்லாஹ் பேசுகிற போது அவர்களுக்கு கொடுத்த மதிப்பின் உச்ச மதிப்பை சொன்னான். ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். சஹாபாக்களுக்கு 1000 சிறப்பு இருக்குது. அஸ்ஹாபி கன்னுஜூம் என்கிறார்கள் நபிகள் நாயகம். வானில் சுடர்விடும் நட்சத்திரம் என் தோழர்கள் என்கிறார்கள். எத்தனை வார்த்தைகளை கொண்டு தன் அருமை தோழர்களை வல்லல் நபிகள் வர்ணிக்கிறார்கள். அல்லாஹ் அல்லாஹ் பி அஸ்ஹாபி, என் தோழர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நாவை நீட்டி விடாதீர்கள், என் தோழர்கள் குறித்து தப்பாக பேசிவிடாதீர்கள். அவங்களுடைய அந்தஸ்தை உயர்த்திட்டு வர்றாங்க வல்லல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு பின்னால் என் தோழர்களை பின்பற்றுங்கள், அவங்களுக்கென்று சிறப்புகளை எழுத்துகளுக்குள்ளால் மற்றிட முடியாது. அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உயர்வுகளின் உச்சம் என்று பெருமக்கள் எழுதுவார்கள். ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்திக்கிட்டான். அதான் மிக உயர்ந்த சிறப்பு, உச்சமான சிறப்பு. அந்த சிறப்பு நமக்கு கிடைக்க வேண்டும். அல்லாஹ் நம்மளை பொருந்திக்கிறான். அவன் பொருத்தம் கிடைக்கிறது தான் பெரிய பாக்கியம். ஒரு ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அவன் திருக்குரானிலே சொன்னான், என் பொருத்தம் மிகப்பெரியது என்றான். நான் உனக்கு கொடுத்த காசு பணத்தை காட்டிலும், உனக்கு கொடுத்த அருள்கள் பொருள்களை காட்டிலும் ஒரு பெரிய பாக்கியம் இருக்கும் என்றால் என் பொருத்தம் என்றான். ஏன் அப்படி சொன்னான்? அது கிடைச்சிச்சுன்னா உலகம் நம்ம காலடியில் விழும். அவன் பொருத்தம் கிடைத்தால் உலகம் நம்முடைய காலடியில். நான் கேட்டால் கிடைக்கும், நான் சொன்னால் நடக்கும், என் வார்த்தைகளுக்கு அங்கீகாரம். இதை விட தெளிவா ஒன்ன சொல்லணும்னா, அவன் பொருத்தம் நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம முகத்தை பார்த்தவருக்கு கூட நேர்வழி கிடைச்சிடும். நம்ம முகத்தை ஒருத்தர் பார்த்தா நேர்வழி. நாம் ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்தால் அந்த வீடு பாக்கியம். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை கபூல் செய்வானா? அவன் பொருத்தம் கிடைக்கும். அவன் கொடுக்கின்ற பாக்கியங்களில் எல்லாம் ஒரு ரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹுவினுடைய பொருத்தம் தான் அவன் கொடுத்த அத்தனை விடவும் மிகப்பெரியது. அவன் எதையெல்லாம் கொடுத்தான், எல்லாத்தையும் விட பெருசா ஒன்ன கொடுத்திருக்கான், அவன் பொருத்தத்தை கொடுக்கான். சஹாபாக்கள் அல்லாஹ் பொருந்திக்கிட்டான். அதை மட்டும் பெரிய மதிப்பு. அது எப்போ கிடைச்சிச்சுங்கிறதா முக்கியம். சஹாபிகளை அவன் பொருந்தி கொண்டான் என்பது உச்சபட்சமான மரியாதை. அது எப்போ கிடைச்சிச்சு? அடுத்த வரியில் சொன்னான், ஒரது அன்ஹு, அவர்கள் அவனை பொருந்தி கொண்டார்கள். அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை வழங்குவானாக. அல்லாஹ்வுடைய பொருத்தம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். நாங்கள் என்ன செய்ய வேணும் சொல்லுங்கள், செய்கிறோம் என்கிறார்கள் கலீமுல்லா மூசா நபி இடத்தில். அந்த சமூகம் மூசா நபியுல்லா அல்லாஹ்ட்ட போய் கேட்டாங்க, உன் பொருத்தம் வேணும் ரப்பே, என்ன செய்ய சொன்னாலும் மக்கள் தயார். அல்லாஹ் சொன்னா, ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் என்ன செய்தாலும் பொருந்திக் கொள்ள சொல்லுங்கள். நான் எப்படி நடந்தாலும் பொருந்திக்கிடன், கொடுப்பேன் பொருந்திக்கிடன், எடுப்பேன் பொருந்திக்கிடன், உயர்த்துவேன் பொருந்திக் கொள்ளணும், கீழே போடுவேன் பொருந்திக் கொள்ளணும், இன்னும் வாழ்க்கையில் மதிப்பை வழங்குவேன் பொருந்தணும், மதிப்பின்மையை தருவேன் பொருந்தணும். என்ன பொருந்திக்கிடணும்? அவங்கள நான் பொருந்திக் கொள்வேன். என் பொருத்தத்திற்கு தொழுகை அல்ல, அது மாத்திரம் அல்ல, நோன்பு மாத்திரம் அல்ல, வணக்கங்கள் மாத்திரம் அல்ல, என்ன பொருந்திக் கொள்ள வேண்டும். எனக்கு அதுதான் லட்சியம். என் அடியார்கள் என்ன பொருந்திக்கிறார், நான் எப்படி நடந்தாலும் பொருந்திக் கொள்ள. அல்லாஹ் அந்த வாழ்க்கையை நசீபாக்கி தருவானாக. சொல்றது இலகுவானது, கேட்பது ஈஸி, வாழ்றது தான் பிரச்சனை. துன்பம் வரும்போது பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பது சாதாரண விஷயமா? துன்பத்தை தாங்கிக் கொள்கிற இதயம் சாதாரணமானதா? என்ன பொருந்திக் கொண்டால் அவர்களை நான் பொருந்திக் கொள்கிறேன். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில் இருக்கிறாங்க.
சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, அம்மூமினூன அந்தும், நீங்கள் எல்லோரும் மூமின்களான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டாங்க. பதிலே சொல்லல. எப்படி பதில் சொல்றது? நீங்க மூமின்களா என்று வேறு யாராவது கேட்டிருந்தால் பதில் சொல்லியிருப்பாங்க. தெளிவாகவும் இன்னும் ஒரு பக்கம் பதில் தகுதியானவர்கள் அவங்க தான். நீங்கள் மூமின்களா என்று வல்லல் நபிகள் கேட்கிறார்கள் சஹாபிகளை நோக்கி. அவங்களுடைய கையை பிடிச்சி தான் களிமா சொல்லியிருக்கோம். அவங்க தான் ஹிதாயத்துக்கு காரணமானவங்க. அவங்க கேட்டாங்க. எல்லாரும் அமைதி. ஆனால் பெருமானார் திரும்ப கேட்கிறான், மூமின்களா? இதற்கு மௌனம் அல்ல பதில். நபி அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் மௌனமாக வாழ்ந்து பதிலளிக்காமல் ஒழுக்கத்தை சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்த பெருமக்கள் நபித்தோழர்கள் இங்கே கேள்விக்கு பதிலை எதிர்பார்த்தாங்க. சையதுனா உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்திருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, இங்க மௌனம் சரியானதல்ல, நம்ம மூமினா இல்லையான்னு நமக்கு தெரியணும். நான் மூமினா இல்லையா, நீங்கள் மூமின்களா என்று கேட்கிறார்கள். உமரை ஃபாரூக் சொன்னார்கள், நஹனுல் மூமினூன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, நாங்கள் மூமின்கள் என்று நினைச்சு வச்சிருக்கிறோம். தங்களிடத்துல களிமா சொன்னோம், தங்களை ஒப்புக்கொண்டோம், நாங்கள் மூமின்களாக எங்களை நினைக்கிறோம் அப்படின்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க அடுத்த கேள்வி, ஒமா அலாமத்து ஈமானிக்கும், நீங்கள் எல்லாம் மூமின்கள் என்றால் உங்கள் ஈமானுக்கு என்ன அடையாளம் வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஈமானுக்கான அடையாளம் என்னான்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் மொத்தமும் ஹதரத் உமரையும் நபியையும் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் சார்பாக உமர் இப்னு கத்தாப் பதில் சொல்றாங்க, நாங்கள் எல்லாம் மூமின்கள் என்கிறார்கள். நபி பெருமான் திரும்ப கேட்ட கேள்வி, ஒமா அலாமத்து ஈமானிக்கும், நீங்கள் மூமின்கள் தான் என்பது உண்மையானால் அதற்கான அடையாளம் என்ன வைத்திருக்கிறீர்கள்? அவங்க சொன்னாங்களாம், பிஸலாசத்தி உமூரின் யா ரசூலல்லாஹ், 3 விஷயங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த 3ம் எப்படிப்பட்டது தெரியுமா? எங்களிடத்துல ஈமானும் இஸ்லாமும் வர்றதுக்கு முந்தி இல்லை, இப்ப இருக்குது. நாங்கள் முஸ்லிமாகுவதற்கு முன்பாக இல்லை, ஈமானுடைய வாழ்க்கைக்கு வருவதற்கு முன்பாக இல்லை, இப்போது இருக்கிறது. எனவே எங்களை மூமின்கள் என்று நினைக்கிறோம். பெருமானார் கேட்கிறாங்க, இது என்னான்னு கேட்டாங்க. சொல்லுங்கள். 1வது நஸ்வீர் அலல் பலா, வாழ்க்கையிலே துன்பங்கள், சோதனைகள், போராட்டங்கள், மன உளைச்சல்கள், கவலைகள், இது இல்லாத மனுஷனே இல்லை. எத்தனை கோடி இருந்தாலும் சோதனை இல்லாத மனிதர்கள் இல்லை. அழகான மனைவி, பாசம் காட்டும் பிள்ளைகள் இருக்கும் குடும்பத்திலும் சோதனை இருக்கும். சொத்து இருக்கிற இடத்திலும் சோதனை, வறுமைக்குள்ளாலும் சோதனை. அழகான மனைவியும் பாசம் காட்டும் பிள்ளைகள் இருக்கிற வீட்டிலும் சோதனை. முருட்டு சுபாவம் உள்ள குடும்பத்திலும் சோதனை. சோதனைங்கிறதெல்லாம் நல்லவங்களுக்கு கெட்டவங்களுக்கெல்லாம் இல்லை. நல்லவங்களை கொஞ்சம் கூடுதலாக அல்லாஹ் சோதிப்பான். நம்ம மாற்றி விளங்கி இருக்கிறோம், பாவம் செய்தால் தான் சோதிப்பாண்டு. நபி பெருமான் சொன்னாங்க, உலகத்திலேயே கூடுதல் சோதனை எனக்கு தரப்பட்டது என்றார்கள். ஏன் தெரியுமா? நான் அல்லாஹ்விற்கு ரொம்ப பிரியமான ஆளுங்கிறான். ரப்புக்கு பிரியமாகும் போது கூடுதலாக சோதிக்கிறான். ஒருத்தர் வந்து சொன்னான் நபி இடத்துல, யா ரசூலல்லாஹ் இன்னி உஹிப்புல்லாஹ், நான் அல்லாஹ்வை பிரியப்படுறேன்னு சொன்னார். பெருமானார் சொன்னாங்க, நல்லா யோசிச்சு சொல்லுனாங்களாம். இது என்ன யோசிக்க என்ன இருக்குது? இன்னி உஹிப்புல்லாஹ் என்றார், நான் ரப்ப பிரியப்படுகிறேன் என்கிறார். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிங்கன்னாங்க. இல்லை, நான் யோசிச்சு தான் சொல்கிறேன் அல்லாஹ்வை பிரியப்படுறேன். நபி பெருமானார் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இஸ்தாயித்தலில் பலா, அல்லாஹ்வை நீ உண்மையிலேயே பிரியப்பட்டால் சோதனைக்கு தயாராகிவிடு என்றார். வாழ்க்கையில் சோதனையை தாங்க தயாராகிடு. அல்லாஹ் மேலே பிரியம் கூட கூட அவனுடைய சுன்னத்தை நம்மளை சோதிப்பான். ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக விளக்கிடுவேன், அந்த சோதனை தண்டனைக்கு அல்ல, நம்மை உயர்த்துவதற்காக சோதிப்பான். சோதனை பல வகை இருக்குது. சில பேரை தண்டனைக்கு சோதிக்கிறது, சில பேரை உயர்த்துறதுக்கு சோதிக்கிறது. நபியை சோதித்தான், வலிமார்களை சோதித்தான், சாலிஹீன்களை சோதித்தான், அவன் நேசர்களை சோதித்தான். எதற்காக? அவங்களை உயர்த்துவதற்காக.
அல்லாஹ் நம்மை எப்போதும் உயர்வாக்கி வைப்பானா. சீதேவிகள் கொஞ்சம் ஆமீன் சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லை, பெரிய பாக்கியம். இந்த நேரத்தில் துவா கபூல் ஆகிட்டுனா அது நசீபாயிடும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சோதித்தான் அல்லாஹ். இங்கே ஹஸரத் உமர் சொல்வார், நஸ்பிரு அலல் பலா, சோதனை வருது, கஷ்டமான காலங்களை சந்திக்கிறோம், மனதால் போராடுகிறோம், வாழ்க்கையில் பெரிய பெரிய சஞ்சங்களை அனுபவிக்கிறோம். இப்போதெல்லாம் நாங்கள் ஒரு காலத்தில் சோதனை வந்துச்சுன்னா சட்டையை கிழிப்போம், பூமியில் கிடந்து உருள்வோம். இப்போ சோதனை வந்தால் ஏற்றுக்கொள்கிற மனசு கிடைத்திருக்கிறது, தாங்கிக் கொள்ளும் உள்ளம் இருக்கிறது, பொறுமையாக வாழ்கிற நசீபு கிடைத்திருக்கிறது. இது எங்கள் ஈமானுக்கு முதல் அடையாளம் என்றார். இந்த கூட்டத்தில் இருந்து நம்ம விடைபெறுற போது பாக்கியத்தோடு விடைபெறணும். எனக்கென்று ஒரு அர்த்தம் விளங்கி வெளியாகணும். இந்த உலகத்தில் நான் என் வாழ்க்கைக்கான பொருள் விளங்க வேண்டும். என்னிடத்தில் என் ரப்பு நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறான். திட்டமிட்ட வாழ்க்கை நான் வாழ வேண்டும். என் ரப்பின் விருப்பத்திற்கு ஏற்ப மாறணும். அந்த வாழ்க்கை தான் அழகானது, ரசனையானது, சுவையானது, இன்பமானது. நம்ம வாழ்க்கை ரசிக்கணும்னா அவன் விரும்புகிற மாதிரி வாழ்ந்தா ரசிச்சிடும். அல்லாஹ் அந்த வாழ்க்கையை நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நசீபாக்குவானா. சொன்னார், சோதனையை தாங்குகிற உள்ளம் இருக்கிறது, பொறுமையா இருக்கிறோம். நம்பர் 2 அது சொல்ற. ரெண்டாவது, ஹஸரத் கத்தாதாவுடைய வரலாறு குறித்து படித்தேன். பத்ர் சஹாபி, சையதுனா அபூ கத்தாதா பத்ர் சஹாபி. நபிட்ட வந்தாங்களாம். நபிட்ட உஹது யுத்த காலத்தில் அவங்க கண்ணு எதிரிகள் பிடுங்கிட்டாங்க. அல்லாமா ஐனி எழுதுகிறார். புகாரியின் விளக்க உரையிலே அல்லாமா ஐனி எழுதுவார், அவங்களுடைய கண்ணை எதிரிகள் கலக்கிட்டாங்க. அந்த கண் என்ன செய்யறதுன்னா அப்படியே கலண்டு தொங்கி கொண்டு இருக்குது, கையில் பிடிச்சிட்டு வர்றாங்க. கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரிலே வந்து அந்த கண்ணை பிடித்து கொண்டு சொன்னார்களாம், யா ரசூலல்லாஹ், பார்த்தீர்களா, எதிரிகள் கண்ணை கலக்கி கீழே தொங்க விட்டுட்டாங்க, இப்படி ஒரு சோதனை என்றார்கள். வல்லல் நபிகள் சொன்ன பதில், ஃபஸ்பிர் யா கத்தாதா இப்னு கத்தாதா, அபூ கத்தாதா சொன்னாங்க, நீங்க பொறுமையா இருங்க, ஃபலக்கல் ஜன்னா, இந்த கண்ணுக்கு பகரம் அல்லாஹ் சொர்க்கத்தையே தருவான் என்றார். கண்ணை விடுங்க. அதனால தான் 2 கண்ணும் ஒருவருக்கு தெரியாம குருடானா அதுக்கு பகரமா துன்யாவில் அல்லாஹ் எந்த உயர்வையும் தர முடியாதான். பெருமானார் சொன்னாங்க, யாருக்கு 2 கண் எடுக்கப்படுமோ அவர்களுக்கு அதற்கு பகரம் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். கண் தெரியாதவங்களுக்கு சொர்க்கம் வாஜிபுன்னு எழுதுறான். அல்லாஹ் கண்ணுக்கு பகரம் சொர்க்கம் நாங்கள் நபி பெருமான். நம்முடைய நியாமத்தை எடுக்க எடுக்க அதுக்கு பகரமா மறுமையை தயார்படுத்திக்கிட்டே இருக்கான் அல்லாஹ். அவன் அழகானவன், நம் மீது அன்புள்ளவன், நமக்கு எதை செய்தாலும் அன்பின் வெளிப்பாடாகவே செய்கிறான். நம்ம புரிஞ்சுக்கிட முடியல. நிறைய நேரத்தில் அல்லாஹ் மேலே வருத்தப்பட்டிருக்கிறோம். அந்த வருத்தப்பட்டதுக்காக அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும். நமக்கு எது நலவோ அதை மட்டுமே அவன் செய்வான். நமக்கு கஷ்டத்தை அவன் கொடுக்கறதே இல்லை. கத்தாதா அபூ கத்தாதாட்ட சொன்னாங்க பெருமானார், பொறுமையா அரிப்பா, இந்த கண்ணை தூக்கி போட்டுரு, இதுக்கு பகரம் ரப்பு சொர்க்கத்தை கொடுப்பான். அவங்க உடனே சொன்னாங்க, சீதேவி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், கண்ணே வேண்டாம், சொர்க்கம் இதுக்கு பகரமாக கிடைக்கும்னா இந்த கண்ணு எதுக்கு? ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை, எனக்கு மனைவி இருக்கிறாங்க, சின்ன வயசு, அந்த சீதேவி என்னை கண்ணில்லாமல் பார்க்க சங்கடப்படுவாங்க, அதனால யா ரசூலல்லாஹ் என் மனைவிக்காக கண்ணை கொடுத்துருங்க, ஆனால் சொர்க்கம்னு சொன்ன செய்தியை வாபஸ் வாங்கிறாதீங்கன்னா. கண்ணு போனால் சொர்க்கங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவ சொன்னது, என் மனைவிக்காக கண்ணை கொடுங்க, எனக்காண்டி சொர்க்கத்தை கொடுத்துருங்க, நீங்க சொன்ன சொல்ல ரிட்டர்ன் வாங்கிடாதீங்கன்னார். பெருமானார் சிரிச்சுட்டாங்க. உஷாரான ஆளா இருக்காரு, துவா செய்தாங்களாம், போங்க. கண்ணை தூக்கி அப்படியே வைக்கிறாங்க, அப்படி லேசா தன்னுடைய உமிழ் நீரை வச்சு தடவுறாங்க பெருமானார். அந்த கண்ணு சுகமாச்சு, இடத்துல இருந்துச்சு மட்டும் இல்லை, மௌத்து வரைக்கும் கண் பாதிப்பே இல்லை. சையதுனா அபூ கத்தாதாவை அனுப்புறாங்க. அனுப்பிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு சொர்க்கமும் உண்டு, நீங்க பிரியப்பட்ட மாதிரி உங்க மனைவிக்காக கண்ணை கொடுத்துட்டேங்கிறாங்க. இங்கே இந்த வரலாற்றினுடைய பின்னணியில் ஒன்றை மட்டும் நான் சொல்வேன். சோதனை நிகழ்கிற போதெல்லாம் சஹாபிகளுக்கு நபி பெருமானார் கற்றுக் கொடுத்த பாடம், ஃபஸ்பிர், பொறுமை காத்து விடுங்கள். நம்ம அங்கதான் தவறு செய்யறோம். சோதனை வரும்போது உருண்டு விடுகிறோம், புரளுகிறோம்.
எதையாவது பேசிடுறோம், அல்லாஹ்வையே திருப்திப்படாமல் நடந்து கொள்கிறோம். சில நேரங்களில் அதை குடும்பத்தில் காட்டி விடுகிறோம், சில நேரங்களில் மனைவியோடு அதை கொட்டி தீர்த்து விடுகிறோம், சில நேரங்களில் பிள்ளைகளிடத்தில் கொட்டுகிறோம், பல நேரங்களில் வீட்டிலேயே முடங்குகிறோம், பல நேரத்தில் பள்ளிவாசலுக்கே போறதில்லை, தொழுகை விட்டுமே தூரமாயிடுறாங்க. ஒன்றை நான் தெளிவாக சொல்வேன், சோதனையின் போது தாங்கும் இதயம் என்பது என் ஈமானின் அடையாளம் என்கிறார் உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஏத்துக்கிட்டாங்களா இல்லையாங்கிறது பின்னால, முதல் அடையாளம். ரெண்டாவது சொன்னாங்க, ஒ நஷ்குரு அலர் ரஹா, யா ரசூலல்லாஹ், வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நடக்கிற போது, சந்தோஷங்கள் ஏற்படுகிற போது, அவ்வப்போது அந்த சந்தோஷத்திற்கு நாங்கள்லாம் ஒரு காலத்தில் இஸ்லாம் ஈமான் கிடைக்க முந்தி எங்கள் பெருமையை பேசுவோம். ஏதாச்சும் நாங்கள் நினைச்சது நடந்துச்சுன்னா எங்கள் திறமையை குறித்து பேசுவோம். ஒரு காரியத்துக்கு போன சக்ஸஸ் ஆகிட்டா நாங்கள் எப்படி ஆளுன்னு பேசியிருக்கிறோம். இப்போதெல்லாம் எங்களுக்கு நலவு நடந்தால், மகிழ்ச்சி நடந்தால், வாழ்க்கையில் விசாலமான நிலை ஏற்பட்டால் எங்கள் பெருமையை பேசுறதில்லை, அவன்தான் கொடுத்தான் என்று நினைத்து நன்றியோடு வாழ்கிறோம். அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. துன்பத்தை தாங்குகிறோம், இன்பமும் மகிழ்ச்சியும் சந்தோஷங்களும் கிடைத்தால் எங்களால் கிடைச்சிச்சுன்னு சொல்றது இல்லை, அவன்தான் கொடுத்தான் என்று நன்றியோடு வாழ்கிறோம். குழந்தை பிறந்துச்சா அவன்தான் கொடுத்தான், அதுக்கு நன்றி. வசதி கிடைச்சிச்சா அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கிறோம். அழகு வந்ததா அல்லாஹ்வுக்கு நன்றி. என் மகளுக்கு அழகான மாப்பிள்ளை கிடைத்தாரா ரப்புக்கு நன்றி சொல்வது. என் மகனுக்கு நல்ல பெண் கிடைத்தாலா என் ரப்புக்கு நன்றி சொல்வது. என் பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சா அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்வது. ஹஜ்ரத் உமர் சொல்கிறார், வாழ்க்கையில் வாய்ப்புகள் கிடைத்த போதெல்லாம் அவனுக்கு நன்றி சொல்கிற பழக்கம் இருக்கிறது. அது இப்பந்தான் கிடைச்சிருக்கு. ரெண்டாவது பாயிண்ட், நன்றிங்கிறது எல்லா விஷயத்திலையும் இருக்குது. நன்றினா என்ன நீங்க விளங்கணும். அல்லாஹ்வுக்கு நன்றினா என்ன? பெருமானாருடைய ஒட்டகம் காணா போச்சு, நபியினுடைய ஒட்டகம். சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, யாரோ சொல்லலாம் உங்க ஒட்டகத்தை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. பெருமானார் பார்க்குறாங்க, ஆமாம் ஒட்டகம் போயிட்டு. நபியினுடைய ஒட்டகம் கூட பார்க்கல, அதை திருடிட்டு போயிட்டாங்க. நீ நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்தா பள்ளிவாசலில் நான் தான் கடைசியில் பல நேரத்தில் வருவேன், வந்தால் ஏன் செருப்பு காணா போயிடும். ரேஷ்மாம் செருப்பையும் விடுறது இல்லை. நான் நினச்சிக்கிறது பறக்கத்துக்கு தூக்கிட்டு போகிறாங்கன்னு நினச்சிக்கிறது. உம்மத்து விட்டது இல்லை. பெருமானாருக்கு ஒரு தடவை தேல் கிடச்சிச்சு கையில். நபி உடனே சொன்னாங்களா, மாலில் அக்கரபி லம் எதவு நபியன் ஒலா கைரா, இந்த தேல் என்ன விளங்காமல் இருக்குதே, நான் நபின்னு கூட பார்க்காம கடிச்சு போட்டுச்சேன்னாங்களாம். யாரு? வல்லல் நபிகள். மாலில் அக்கரபி லம் எதவு நபியன், அந்த தேலுக்கு என்ன வந்துச்சு, நபின்னு பார்க்காம கடிச்சு போச்சேன்னாங்க. அதை மாதிரி இந்த பேலுக்கு அது தெரியுமா? தெரியாது. நபின்னு தெரியும். அல்லாஹ் ஒரு சோதனைக்கு அதில் ஒரு முன்மாதிரிக்காக கடிக்க வச்சான்னு எழுதுறாங்க. தேல் கடிச்சா எப்படி எடுக்கணும், அதை என்ன பண்ணணும், பெருமானார் சிலதை செய்து காட்டினாங்க. இங்கே நேரம் இல்லை. அந்த மாதிரி சில வழிமுறைகளுக்கு நபிக்கு அல்லாஹ் சில சோதனை கொடுத்தான். இங்கே நபி அவங்களுடைய ஒட்டகம் திருட்டு போயிட்டு கோவப்படல, திட்டல, எடுத்துட்டு போனவனை சபிக்கல. அவங்க சொன்ன பதில் அழகிய முன்மாதிரி. லவ் ரத்தன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா லஅஷ்குரன் அல்லாஹ், அந்த ஒட்டகம் திரும்ப கிடைச்சிச்சுன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவேன். ஒட்டகம் காணாமல் போனது என்று சொன்னபோது சர்க்காரையாலும் திருடியவரை சந்தேகப்படவில்லை, திட்டவில்லை, கோபப்படல. சொன்ன பதில் மிகச்சிறந்த முன்மாதிரி. அந்த ஒட்டகம் மீண்டும் என் கைக்கு வந்தால் லஅஷ்குரன் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவேன். அன்னைக்கு சாயந்தரமே ஒட்டகம் வந்துட்டு, திருட்டு போன ஒட்டகம் மாலையில் வந்து நிற்கிது. சஹாபாக்கள் சொன்னாங்க, யாரும் சொல்லலாம் தங்க ஒட்டகம் வந்துச்சுன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷப்பட்டாங்க. சஹாபாக்கள் மனசில் பேசிக்கிட்டாங்க தோழர்கள் மத்தியில். பெருமானார் சொன்னாங்களே, ஒட்டகம் திரும்ப கிடைத்தால் நான் நன்றி செலுத்துவேன் படைத்த ரப்புக்கு என்றார்களே, நாளை காலையை நோன்பு வைப்பார்கள். இல்லை என்றால் ஒரு 2 ரக்காத்து நமக்கு முன்னால் தொழுது இதுதான் நன்றி என்று சொல்வார்கள் என்ற எதிர்பார்ப்போடு அமைந்திருக்க, அடுத்த நாள் வல்லல் நபிகள் தோழர்களின் சபை வருகிற போது நோன்பு வச்சுக்கிடல, எல்லாரோடும் சேர்ந்து சாப்பிட்டாங்க. ஸ்பெஷலாக ஒன்றும் தொழல. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், ஒட்டகம் திரும்ப கிடைத்தால் நன்றி செலுத்துவேன் சொன்னீர்கள், அந்நசீத்த மாக்குல்தா, சொன்னது மறந்துட்டீங்களான்னு கேட்டாங்க. ஒட்டகம் கிடைத்தால் நன்றி சொல்வேன் என்றீர்களே, மறந்துட்டீங்களான்னு கேட்டாங்க.
நபிகள் நாயகம் அந்த நன்றியை எவ்வளவு லேசாக்குறாங்க பாருங்க. அவங்க சொன்னாங்கன்னா, ஒட்டகம் திரும்ப கிடைச்சிச்சின்னு எங்கிட்ட நீங்க சொன்ன போது, அலா சமீத்தும் மாகுல்து, நான் என்ன சொன்னேன் என்று நீங்கள் கேட்கலையான்னாங்க. ஆமா நாயகம், என்ன சொன்னேன்? அல்ஹம்துலில்லாஹ். ஆமா, ஹுவ ஷுக்ர், அதுதான் நன்றி என்றார்கள். ஒட்டகம் திரும்ப கிடைத்தது என்று நீங்கள் சொன்ன போது நான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னேன்ல, அதான் நன்றி. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சா, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் கூடவா சொல்ல முடியாது? வசதி வந்துச்சா, அல்ஹம்துலில்லாஹ். பிள்ளைக்கு வேலை வந்துச்சா, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிச்சா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சொல்வான், நான் பிரியப்படுகிற வாழ்க்கை நான் ஒவ்வொன்றையும் உனக்கு தரும் போதெல்லாம் நீ எனக்கு நன்றி உடையவனாக வாழன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில் எல்லாரும் மஹ்ஷர்ல இருப்போம் கூட்டமா. அப்போ அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வருமா, எல்லா நிலைகளிலும் என்ன புகழ்ந்தவர்கள் எழுந்திருச்சு வாங்குவோன்னு சொல்வானா அல்லாஹ். எல்லா நிலைகளிலும் என்ன புகழ்ந்தவர்கள் எழுந்திருச்சு வாங்க. இன்ப நிலை, துன்ப நிலை, உயர்வு, தாழ்வு, எப்போதும் அவனை புகழ்றது. அப்படி அறிவிப்பு வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எழுந்திருப்பார்கள். ஒகும் கலீல், ரொம்ப சொற்பமான மக்கள் எழுந்திருப்பார்கள், ரொம்ப குறைவானவர்கள் எழுந்திருப்பாங்க. யஹ்மதூன் அல்லாஹ ஃபீ குல்லி ஹால், எல்லா நிலையிலையும் அல்லாஹ் புகழ்ந்தாங்க. எது நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அந்த சின்ன கூட்டத்தில் நம்மையும் கபூல் செய்வானா. அல்லாஹ் சொல்வான், இவங்களை கேள்வி கணக்கில் நிறுத்தக்கூடாது, இவங்களை கேள்வி கணக்கில் நிறுத்தக்கூடாது, விசாரணை இல்லை, இவர்களுக்கு நன்மை தீமையெல்லாம் நிற்க வேண்டாம், நேராக கூப்பிட்டு வந்துருங்கம்மா, அவங்க எதையும் பார்க்காமல் சொர்க்கம் போவார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேள்வி கணக்கு இல்லாமல் அந்த கூட்டம். ஆனால் அவங்க சின்ன கூட்டங்கிறாங்க. அவங்க யாரு? எப்போது ரப்ப புகழ்றவங்க. இங்கே ஹாத்தமுன் நபியின், அல்லாவுக்கு நன்றின்னா என்னப்பா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. 2 ரக்காத்து தொழணும்னா கூட கஷ்டம், உதவு செய்யணும். ஒரு 2 நாள் நோன்பு வைக்கணும்னா அதுவும் சிரமம். உங்களுக்கு அவன் உபகாரம் செய்துட்டானா அதற்கு நீங்கள் ஒரு தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறதுக்காக முடியாது. எங்கிட்ட ஒருத்தர் சொன்னார், அதற்கு பிள்ளை சோமில்லை, வீட்டம்மாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேன். என்னப்பான்னு, பிரசவத்துக்கு சேர்த்துருக்கேன், அதில் துவா செய்யுங்க அப்படின்னார். நானும் சரி, என்ன இஷாவுக்கு வந்தார், 2வது மகரிபில் சொல்லிட்டு போயிட்டா இஷாவுக்கு வந்தார். வந்து சொன்னால் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, தலை திரும்பலங்கிறாங்க, தாயும் பிள்ளையும் ஹயாத்தாக இருக்கணும், துவா செய்யுங்க ஹதரத். அது என்ன குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ, அல்லாஹ்வுடைய நாட்டம், ஆனால் துவா செய்யுங்க. நான் நிறைய கூட்டத்தில் சொல்லியிருக்கேன். உடனே நான் பிள்ளைங்களையும் வச்சு துவா செய்தேன். அந்த மனுஷன் வெளிநாட்டிலிருந்து பிரசவத்துக்கே வந்திருக்காரு தன்னுடைய மனைவிக்காக. இப்போ துவா செய்தோம். காலையில் சுபு தொழுகையில் நான் எதிர்பார்க்குறேன் அவர் வருவாருண்டு. பக்கத்தில் பள்ளி பக்கத்தில் தான் அவர் ஆஸ்பத்திரியில் ஒய்ஃபை சேர்த்துருக்கிறார். சுபுக்கு வந்தார். அந்த முகத்தில் கலை இல்லை. என்ன பார்க்குறார், நேற்று துவா செய்ய சொன்னவர் எங்கிட்ட பேசவே இல்லை, அவர் வாட்டில் போயிட்டு இருக்கார். நான் உடனே எழுந்திருச்சு காக்கான்னு கையை பிடிச்சேன். எப்படி இருக்கிறாங்க வீட்டம்மா, குழந்தை? நேற்று நைட்டு உங்களுக்காக நிறைய துவா செய்தோம், பிள்ளை பிறந்துட்டான். நான் பிறந்துட்டேன், அதில் பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, என்ன பண்ணுறதுங்கிறார். ஒரு அல்ஹம்துலில்லாஹ் கூட இல்லை. நேற்று சொன்ன பேச்சு அது ஆணோ பெண்ணோ, தாயும் பிள்ளையும் ஹயாத்தாக இருக்கணும். இப்போ துவா நடந்திருக்கு, தாயும் பிள்ளையும் ஹயாத்து, பிறந்தது பெண் குழந்தை. அவர் சொல்றார், நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஹதரத், இருந்து போய் பொம்பளை புள்ள பிறந்துட்டு என்ன செய்ய சொல்றீங்க ஹதரத், உனக்கு வழி இல்லைங்கிறார். இப்போ ஒரு அல்ஹம்துலில்லாஹ் குழந்தை பிறந்துட்டுன்னு சொல்ற நசீபு கூட இல்லை. அல்லாஹ் எங்கே எதிர்பார்க்கிற ஒன்று என்னவென்றால், அவன் கொடுக்கிற போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும் நாவு கூட இல்லையா என்று அவன் கேட்கிறான். அது பெண்மகளோ ஆண்மகனோ அவன் கொடுக்கிறான் இல்லையா, கஷ்டத்துக்கு பின்னால கொடுத்தான் இல்லையா, டாக்டர்கள் போராட்டம் என்று சொன்ன பின்னால் சுகமாக கொடுத்தான் இல்லையா, தாயும் பிள்ளையும் ஹயாத்தா வேணுமான்னு கேட்ட பின்னால் ஹயாத்தை கொடுத்தான் இல்லையா. நம்முடைய பலகீனம், நம்ம ஒன்றை எதிர்பார்க்கிறோம், வேறொன்று கிடைத்தால் ரப்புக்கு நன்றி சொல்றதுக்கு கூட நசீப் இல்லாம போயிடும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற வாய்ப்பை கூட இழந்து விடுகிறோம். இந்த வாழ்க்கை அழகான வாழ்க்கை அல்ல, இது ஈமானின் அடையாளமும் அல்ல. இன்னொரு பக்கம் அவனுடைய விருப்பம் இங்கே பூர்த்தியாகாது. ரப்பு நம்மிடத்தில் விரும்புகிற வாழ்க்கை எப்போதும் என்னை நீ புகழ்ந்து விடு. சில பேருக்கு யோசனை வரலாம், அவன் சோதிக்கும் போதெல்லாம் புகழ முடியுமா? ஒரு விஷயத்தங்க நான் உடைச்சி சொல்லணும், அவன் கொடுக்கிறதை ஏற்றுக்கொண்டு பொருந்தி கொண்டால் நீ விரும்புவதை அடுத்தடுத்து அவன் கொடுப்பான் என்றார்கள் நபிகள் நாயகம். அவன் கொடுப்பதை நீ ஏற்றுக்கொண்டால், அவன் கொடுப்பதை நீ பொருந்தி கொண்டால்,
அவன் கொடுப்பதை நீ பொறுமையாக தாங்கிக் கொண்டால், அவன் கொடுத்ததற்கு நன்றி சொன்னால், அவன் என்ன பண்ணுவான்? நீ விரும்பினதை அவன் கொடுத்துருவான். நம்முடைய அவசரம் இப்பமே எல்லாம் கிடைக்கணும். நம்ம நினைச்சது நடக்கலையேன்னு வருத்தம். நம்ம நினைச்சது பூரா நடந்துட்டுன்னா நம்ம இப்படிலாம் இருக்க மாட்டோம். இந்த பூமியில் சும்மாவே பூமி தாங்க மாட்டிருக்குது. நம்ம நினைச்சது பூரா நடந்தான் ரப்பு எதுக்கு? ரப்பு நினைச்சது நடக்கணும். அதை தாங்குற மனிதர்களாக நம்ம இருக்கணும். உலகம் அழகாக இருக்கும், வீடு மகிழ்ச்சியாக இருக்கும், வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். அவன் நினைச்சது நடக்கணும். நான் நினைச்சது நடக்கிறது இல்லை, அவன் நினைச்சது நடக்கணும். அதை ஏற்றுக்கொள்ளும் ஆன்மாக்கள் இங்கே நடமாடணும். எங்கள் அன்பு சகோதரிகளுக்கு சொல்வேன், அவன் சோதனையை கொடுக்கிறான், நீங்கள் பொறுத்து பாருங்கள். அடுத்தடுத்து அந்த சோதனையிலிருந்து நீங்கள் விரும்பாத வகையில், எதிர்பார்க்காத வகையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுப்பான். அவனுடைய சுன்னத் அது. குர்ஆனை திறந்து பாருங்கள். இதஷ்தத்தத் லக்கல் பல்வா தஃபக்கர் ஃபீ அலம் நஷ்ரா. ஒரு கவிஞர் அழகாக சொல்வார், சோதனை உனக்கு அதிகமானால், கஷ்டம் கூடுச்சுன்னா, வாழ்க்கையில் நெருக்கடி அதிகமாகிவிட்டால் அலம் நஷ்ரக சூராவை சிந்திப்பாயாக. இதஷ்தத்தத் லக்கல் பல்வா தஃபக்கர் ஃபீ அலம் நஷ்ரா. உன் வாழ்க்கையில் சோதனை அதிகமானால், சோதனை அடுத்தடுத்து வந்தால் அலம் நஷ்ரக சூராவை சிந்தித்து பார். ஏன் அந்த சூறால என்ன இருக்குது? அல்லாஹ் சொல்றான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. துன்பத்தோடு, இன்னமால் உஸ்ரினா கஷ்டத்தோடு இன்பம் இருக்கிறது. கஷ்டத்தோடு இன்பம் இருக்கு, 2 தடவை சொல்றான். அதுல நல்ல விளங்கணும். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. யுஸ்ரா அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பாருங்க, அது அல்லாஹு தாலா நக்கிராவா சொல்றான். உஸ்ருங்கிற வார்த்தையை மாரிஃபா, அது அரபி இலக்கணப்படி. அப்போ கஷ்டம் 1, நிம்மதி 2ங்கிறான். இன்ன மஅல் உஸ்ரி, கஷ்டத்தோடு நிம்மதி இருக்கிறது. மீண்டும் சொன்னா, அதே கஷ்டத்தோடு இன்னொரு நிம்மதியும் இருக்கிறது. கஷ்டம் ஒன்றென்றால் நிம்மதி பலது, துன்பம் ஒன்றென்றால் சந்தோஷம் பலது. எப்போ இது அந்த துன்பத்தை நம்ம சகித்து கொண்டால் அடுத்தடுத்து துன்பம் இல்லை, இன்பம் தான். இப்போ உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, ஏற்றுக்கிட்டோம், இன்ஷா அல்லாஹ் இனிமே சொர்க்கமாக தான் இருக்கும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்று வாழ தௌஃபீக் செய்வானாக. நான் சரியான நேரத்தில் முடிச்சிருவேன். பெரும்பாலும் நேரம் சொல்றது இல்லை, இப்போமெல்லாம் பேச விட்டுடுறாங்க. எங்களுக்கு தெரியும் ஒரு டைம் உங்கள் எல்லாருடைய முகம் இப்போ என் கூட இருக்குது. அப்படி இப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுக்கிடும், முடிச்சுக்கிடுவேன் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய மனதில் நான் பதிக்கிற செய்தி நாளைக்கு வாழ்றதுக்காக பதிக்கிறேன். அர்த்தமுள்ள வாழ்க்கை தான் என் ரப்பை மகிழ்விக்கிற வாழ்க்கை. அவன் விரும்பும் வாழ்க்கை தான் என் வீட்டை சொர்க்கமாக்கும் வாழ்க்கை, என் கனவை நினைவாக்கும் வாழ்க்கை. எத்தனை கனவு வச்சிருக்கிறேன், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி வாழணும், என் ஃபியூச்சர் இப்படி இருக்கணும், என் கனவு நினைவாகணுமா? அவன் விரும்புவதற்கு தக்க நீ மாறிவிடு, உன் கனவை அவன் ஹயாத்தாக்குவான். என் கனவை நினைவாக்குவதற்கு நாம் போடுற திட்டமெல்லாம் முடியாது. என் திட்டம் தேவை, என் முயற்சி தேவை, என்னுடைய போராட்டங்கள் தேவை. இந்த அத்தனைக்கும் பின்னால் அவன் விரும்புகிறபடி நான் வாழ்ந்து விட்டால் என் கனவு பூரா அல்லாஹ் நிஜமாக வாழ வைத்து விடுவான், அருள் பாலிப்பானாக. அமீருல் மோமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், ஈமானுக்கான 2வது அடையாளம், யா ரசூலல்லாஹ் நஷ்குரு அலர் ரஹா, வாழ்க்கையில் இன்பம் வருகிற போது, செழிப்புகள் வருகிற போது, ஆரோக்கியம் வருகிற போது, மகிழ்ச்சி வருகிற போது எங்க பெருமையை பேசுறது இல்லை. நான் அப்படி செய்ததுனால தான்பா இப்படி உயர்ந்து போனேன் அப்படிலாம் சொல்லல. அப்படி சொன்னோம். இன்னைக்கு ஈமான் பிடித்து தங்க கையை பிடிச்ச பின்னால எங்க ரப்பு தான் கொடுக்கிறான் என்று அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றினா என்ன? பெருமானார் சொன்னாங்க, ஒரு தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடுப்பா, அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். நாங்க இன்டர்வியூல அட்டென்ட் பண்ணோம், பாஸ் ஆகிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி அதை மறந்துடுறோம். அதுக்கு பின்னால் நிறைய பிரச்சனை, பாஸ்போர்ட்டில் பிரச்சனை, அதில் பிரச்சனை, இதில் பிரச்சனை, ஏர்போர்ட்டில் படாத பாடு. இதெல்லாம் சரியாகணுமா? பாஸ் ஆன ஒன்று அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி
வேலை கிடைச்சோன்னு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, அவனுக்கு நன்றியை மட்டும் சொல்லு. அடுத்து ஒன்ன காரியங்களை பூரா அசைக்கிறது ஏன் வேலைங்கிறான் அல்லாஹ். நான் எங்க மறக்க கூடாதோ அங்க மறக்குகிறேன், எங்கே சிரமப்படக்கூடாதோ அங்கே சிரமத்திற்கு அவனே நம்மை கொண்டு விட்டு விடுவான். அவனை மறக்கிறது ஆரோக்கியமற்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள. அப்போ வாழ்க்கையில மகிழ்ச்சி வரும்போது அல்ஹம்துலில்லாஹ் நன்றி சொல்லுங்கள். நாங்க சொல்றோம், எங்கள் ரெண்டாவது அடையாளம். மூணாவது சொன்னாங்களாம், அல்லாஹ்வுடைய முடிவு நடந்தால், அவனுடைய முடிவு வீட்டில் ஒரு நடந்துச்சு, அவனுடைய முடிவு வியாபாரத்தில் ஒன்று நடந்து போச்சு, அவன் முடிவு நல்லா இருந்தேன் விழுந்துட்டேன், அவன் முடிவு கீழே கிடந்தேன் மேலே போயிட்டான், அல்லாஹ்வுடைய முடிவு. அவன் முடிவு நடந்தால் அப்படியே ஏற்றுக்கொண்டு பொருந்திக் கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய முடிவை பொருந்திக் கொள்கிறோம். நான் இதை படிக்கணும்னு நினைச்சேன், வீட்டில் அதை படிங்க நாங்கள் அதை படிச்சுட்டேன். இல்லை நான் காலேஜில் போய் நான் ஒரு சீட்டு கேட்டேன், ஆனால் காலேஜில் இந்த மார்க்குக்கு அந்த சீட்டு கிடைக்கல. நான் பிஎஸ்சி போனேன், பிஎஸ்சி கிடைக்கல, பிகாம் கிடைச்சிச்சு. நம்ம நினைச்சது ஒன்று நடந்தது உண்டு, ஆனால் அல்லாஹ்வுடைய முடிவு நான் பொருந்திக் கொண்டேன். நான் வேலை வாய்ப்பை தேடி போனேன், மேலான வேலைக்கு போறேன், அந்த வேலை கிடைக்கல, வேற வேலையில் இருக்கிறேன், பொருந்தி கொண்டேன். சொன்னாங்க பெருமானார் இடத்தில் உமர் பின் கத்தாப், நரல்லா பில் கலா, ரப்பின் முடிவை பொருந்திக் கொள்கிறோம். முதல்லாம் அப்படி இல்லை, விதியெல்லாம் பொருந்திக்கிற மாட்டோம். விதி நடந்துச்சுன்னா வீடே குழப்பமாயிடும். இப்ப விதி நடந்தால் பொருந்திக் கொள்கிறோம். இந்த மூணு எங்களுடைய ஈமானுடைய அடையாளம். ஹஜ்ரத் பெருமானார் பதில் சொல்லணும், சஹாபாக்கள் எதிர்பார்க்கிறாங்க. மூணு அடையாளத்தை உமர் சொல்லிட்டாங்க. இந்த மூணு அடையாளமும் நம்ம வாழ்க்கையில் லைஃப்பில் மறக்கவே கூடாது. நம்முடைய ஈமானுக்கான முத்தாய்ப்பான அடையாளம். துன்ப காலங்களிலெல்லாம் அவன் கொடுத்தான் என்று தாங்கி சகித்து வாழ்வது, இன்ப காலங்களிலெல்லாம் அவன்தான் கொடுத்தான் என்று நன்றி சொல்வது. சோதனைகள் மாத்திரமல்லாமல் விதி நடந்தால் அந்த விதியை பொருந்திக்கிறது. அவன் எதை வாழ்க்கையில் நடத்துகிறானோ அது பூரா பொருந்திக்கிறது. இந்த மூணும் நாங்கள் மூமின்கள் என்பதற்கான அடையாளம். பதில் முடிஞ்சு போச்சு. பெருமானார் பார்க்குறாங்க, சஹாபாக்கள் ஏக்கத்தோடு இருக்கிறாங்க, என்ன பதில் சொல்ல போகிறார்கள். இங்கே நான் சொல்லி வந்தேன், அவன் நம்மிடத்தில் ரொம்ப பிரியப்படுறது சஹாபாக்கள் தொட்ட உயரம். அல்லாஹ் அவங்கள பொருந்தி கொண்டான். எப்போது பொருந்தி கொண்டான்? அவர்கள் அவனை பொருந்திக்கிட்டாங்க. அவன் எதை செய்தாலும் பொருந்தி கொண்டாங்க. இங்கே நம்முடைய பெண்களுக்கு பட்டம் கொடுக்கிறோம், ஆலிமாக்கள் உருவாகிறாங்க. அன்னை ராபியாத்துல் பஸரியாவுடைய சபை உலகத்திற்கே வழிகாட்டும் சபை. இந்த உம்மத்தில் நிறைய பெண்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், உச்சத்தையே தொட வைத்தான். நபீசத்துல் மிஸ்ரியா, ராபியாத்துல் பஸரியா, மைமூனத்துல் அதவியா, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. இந்த சமூகத்தின் கலங்கரை விளக்கங்கள். நூற்றுக்கணக்கான இமாம்கள் அவர்கள் மடியில் வளர்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸ அறிவிப்பாளர்கள் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த 5 லட்சம் பேர்களில் 75,000 பேர்கள் பெண்கள். ரசூலுடைய ஹதீஸ் அறிவிச்சவங்க 75,000 பெண்கள் வல்லல் நபியினுடைய ஹதீஸை அறிவிக்கிறாங்க. இந்த சமுதாயத்திலே பெண்கள் தீனோடு, தீனின் வளர்ச்சியோடு, இன்னொரு பக்கம் அல்லாஹ்வின் நேசத்தோடு பெரிய இடத்துல இருக்கிறாங்க. அல்லாஹ் நம்ம பெண்கள் அதற்கு தேர்ந்தெடுப்பானாக. இங்கே சனது பெறுகிற ஆலிமாக்களை ஒரு வழிகாட்டும் பெண்களில் அவர்களுக்கு மகுடம் சூட்டுவானாக. ராபியத்துல் பஸரியாவுடைய சபை, சுஃபியானு சௌரி உட்கார்ந்துருக்கிறாங்க. சுஃபியானு சௌரி ஒரு ஹதீஸ் ஆய்வாளர், முஹத்திஸ், ஒரு ஃபக்கி, சட்ட மேதை. அல்லாமா சுஃபியானு சௌரி டைம் கரெக்டாக முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். சனது கொடுக்கணும், அந்த நேரம் கரெக்டாக எனக்கு தெரியுது, இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான். ஒரு சட்ட மேதை, இன்னொரு பக்கம் முஹத்திஸ், மூணாவது ஒரு பெரிய சூஃபி, ஒரு ஞானி சுஃபியானு சௌரி. அவங்க ராபியத்துல் பஸரியா பக்கத்தில் உட்கார்ந்து துவா கேட்டாங்களாம். அல்லாஹும் மர்தானி, யா அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்வாயாக, அல்லாஹ் நீ என்ன பொருந்திக் கொள்ளணும்னு கேட்டாங்க. சுஃபியானு சௌரி கேட்ட உடனே ராபியத்துல் பஸரியா சுஃபியானு சௌரியை பார்த்து கேட்டாங்களாம், அம்மா தஸ்தஹி அந்த சால் அல்லாஹ் ரில்லா,
உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு கேட்டான். அல்லாஹ் நீ என்ன பொருந்திக்கான்னு துவா கேட்கறதுக்கு வெக்கமா இல்லை? அப்படி ஒரு துவா நீங்க கேட்குறீங்களே, வெக்கம் இல்லாமல் கேட்குறீங்களே. சுஃபியானு சௌரி 1000 பதில் சொல்லலாம் ராபியாவுக்கு. அவங்க ஹதீஸை தெரிஞ்சவங்க, ஹதீஸின் அறிவிப்பாளர். அல்லாட்ட பொருத்தத்தை கேட்கணும்னு ஹதீஸில் இருக்குது. அல்லாஹ் உன்னுடைய பொருத்தம் வேணும்னு கேட்கணும்னு இருக்குது. அவங்க சொல்லலாம், மௌனமாயிட்டாங்க. ஏன்? சுஃபியானு சௌரிக்கு வழிகாட்டுறவங்க ராபியத்துல் பஸரியா. நம்முடைய வழிகாட்டிகளுக்கு முன்னால், நம்முடைய ஷேகுமார்களுக்கு முன்னால், நமது ஆசான்களுக்கு முன்னால் மௌனம்தான் ஒழுக்கம் என்பதற்கு முன்மாதிரி. இன்னைக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க மரியாதை இல்லாமல் ஆலிம்கள்கிட்ட கேள்வி கேட்கறது, நிறைய ஞாபகத்தை இழந்துட்டோம். உலமாக்களை நிறுத்தி பேசுறது, ஹதீஸில் இருக்காங்கிற மாதிரி பேசுறது, இப்படியெல்லாம் ஒரு காலத்தை நாம் சந்தித்தது. இந்த தீனுக்கு ஏற்பட்ட சோதனை, இன்னொன்று இந்த உம்மத்துக்கு ஏற்பட்ட பலகீனம். சங்கை மிக்க ஆலிம்களை, ஷேகுமார்களை, வலிமார்களை, சாலிஹீன்களை எவ்வளவு உயரத்தில் வைத்து பார்ப்போமோ அவ்வளவு தூரம் அல்லாஹுடைய மிகப்பெரிய நெருக்கம் நமக்கு நசீபாயிடும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவனுடைய நேசர்களை நம்ம நேசித்தான், அவன் நேசிப்பான். அவன் நம்மளை நேசிக்கிறான். நாங்கள் சொன்ன செய்தி ஞாபகம் இருக்கணும். அல்லாமா சுஃபியானு சௌரி கேட்குறாங்க, அல்லாஹும் மறந்தா அன்னி, அல்லாஹ் என்னை நீ பொருந்தி கொள்ளணும்னு கேட்டான். அம்மா அப்போ சொன்ன பதில், உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை? அமா தஸ்தஹி அன் தஸ்அல் அல்லாஹ் ரிலா, அல்லாஹ் நீ என்ன பொருந்திக்கான்னு கேட்கறதுக்கு வெக்கமா இல்லை? சொல்லிட்டு சொன்னாங்களாம், எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னு அர்த்தம் இருப்பதாக உணர்றாங்க சுஃபியான். அம்மா சொன்னாங்க, வாந்தும் லாத்தரலவன் அன்னுகு, நீங்க மட்டும் அவனை பொருந்திக்கிறது இல்லை. அவன் எதை கொடுத்தாலும் அதை விட இன்னொன்று எதிர்பார்க்குறீங்க. அவன் எதை செய்தாலும் அப்படி செய்தால் நல்லா இருக்குமே நினைக்கிறீங்க. 1000 கொடுத்தா 2000 தந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஒருத்தர் 45 வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிச்சு, 45 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி மனைவியோடு வாழ்ந்து 5 பிள்ளைகளை பெற்றிருக்கிறார். அவர் இப்போ சொல்றார், நான் ரொம்ப காலமாக ஹஜ்ரத் வேறொரு மனைவியை நினைச்சிருந்தேன், இந்த சீதேவி வந்து மாட்டிக்கிட்டேங்கிறார். நான் சீதேவிங்கிற அவர் வேற மாதிரி சொன்னார். 45 வருடத்திற்கு பின்னால் தன் மனைவியை குறை சொல்கிறார். நான் வேறொரு பெண்ணை நிக்கா செய்யலாம் என்று இருந்தேன், என் பெற்றோர்கள் இந்த பெண்ணை பிடிச்சு கட்டி வச்சுட்டாங்கிறார். அப்ப 45 வருஷம் 5 மக்கள் பெற்றெடுத்து அவர்களுக்கெல்லாம் திருமணம் நடந்தது. இன்னும் அவர் அல்லாஹ்வை பொருந்திக்கிடல அந்த மனைவியை கொடுத்ததற்காக. நம்மள நிறைய பலகீனம் இருக்குது. பல ஆண்டுகள் ரப்பை பொருந்தி கொள்ளாம வாழ்றோம். அம்மா கேட்டாங்க, அவன் எதை கொடுத்தாலும் நீங்க பொருந்திக்கிறது இல்லையே, அவன் எதை கொடுத்தாலும் அப்படி கொடுத்தா நல்லா இருக்குமேங்கிறீங்க. ஒரு ட்ரெஸ் எடுத்தீங்க, அதை பார்த்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து நான் அதை எடுத்தோம் இல்லையேன்னு நினைக்கிறீங்க. ஒரு சாப்பாடு, இதை விட அந்த சாப்பாடு நல்லா இருக்குமே. அப்போ எதை கொடுத்தாலும் இன்னொன்றை வச்சு பார்க்குறீங்க, கம்பேர் பண்ணுறீங்க, இதை குறைச்சி எடை போடுறீங்க. இதுதான் அவன் கொடுத்தது, இதை பொருந்தி கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் மட்டும் அவனை பொருந்திக்கிடல, அவன் உங்களை பொருந்திக்கிடன்னு கேட்பது வெட்கமா இல்லை? அல்லாஹ்வோடு இப்படி நடக்க முடியுமான்னு கேட்டான். ரொம்ப பாடம். இங்கே சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். ஏன் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். மூசா நபி அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்து கேட்குறாங்க, அவன் உங்களை பொருந்திக்கிறணும், உன்னுடைய பொருத்தம் அவங்களுக்கு வேணுமா? அல்லாஹ் சொன்னா, என்னை பொருந்திக்க சொல்லுங்க. என்ன இங்கே உங்களுக்கு நான் பாடமாக்குவேன், ரப்பை பொருந்தி கொள்ளுங்கள், அவன் எதை தந்தாலும் பொருந்துங்கள். உங்களுக்கு தருகிற சில வாழ்க்கை உங்கள் விருப்பம் இல்லாததாக கூட இருக்கலாம். அவன் கொடுத்தான் என்பதற்கு நீங்கள் பொருந்தினால் நிம்மதி கிடைக்கும், கவலைகள் போகும், குடும்பங்களிலே சந்தோஷங்கள் ஏற்படும். ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அந்த மனுஷனால தான் வந்துச்சுன்னு நினைச்சா போராட்டங்கள் ஆகுது, பொறாமைகள் ஏற்படுது, விரோதங்கள் ஏற்படுது, காழ்ப்புணர்ச்சிகள் ஏற்படுது. இன்னொருவர் பேரிலே நீங்கள் பழியை போடுவதால் என் ரப்பு தான் கொடுத்தான் என்று நினைக்கிற போது இங்கே உயர்வு கிடைக்கிறது. இன்னொரு பக்கம் அல்லாஹ் அடுத்த காலத்தை சிறப்பாக்கிறான். சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், சோதனை வரும்போது அந்த சோதனையில் பொறுமையாக இருக்கிறோம், உபகாரம் கிடைச்சா நன்றி செலுத்துகிறோம், அவன் முடிவை பொருந்திக்கிட்டோம். பெருமானார் எழுந்திரிச்சிட்டாங்க, காபத்துல்லாவுடைய திசையை கையை காட்டுறாங்க. கையை காட்டி சொன்னாங்களாம், பலா ஒரு ரப்பில் காபா, ஆம், இந்த காபத்துல்லாவுடைய ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இந்த காபாவின் ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அந்தும் மூமினூன ஹக்கா, உண்மையில் நீங்கள் தான் உண்மை மூமின்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காபாவின் ரப்பின் மீது சத்தியமாக சொல்கிறேன்,
பெருமானார் நீங்க மூமின்கள் சொன்னாலே உண்மைதான். நபி சத்தியம் பண்ணணுமா? அதுவும் காபாவுடைய ரப்பு மேல சத்தியம் பண்ணணுமா? ஒரு செய்தியை பலப்படுத்தி இந்த காபத்துல்லாவின் ரப்பின் மீது சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் தான் உண்மை மூமின்கள். அப்படியானால் இந்த வாழ்க்கை இருந்தால் நாம் விசுவாசிகளாக மாறுகிறோம், ரப்பின் அன்பை பெறுகிறோம், அவன் விருப்பம் பூர்த்தியாகிறது. அவன் விருப்பத்திற்கேற்ற வாழ்க்கையை வாழ்வதுதான் அவன் லட்சியம். எனக்கென்று லட்சியம் இருக்கிறது, எனக்கென்று கனவுகள் இருக்கிறது, எனக்கென்று திட்டங்கள் இருக்கிறது, எனக்கென்று எதிர்பார்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் முயற்சி செய்வோம். எனக்கு உள்ள அத்தனையும் கிடைப்பதற்கு அவன் விரும்புவதற்கு தக்க நாம் வாழ பழகுவோம். சில விஷயங்களில் இறங்கி விடுவோம். அவனை மறக்காமல் அவனை வணங்குவோம், அவனிடத்தில் கையேந்துவோம், அவனிடத்தில் கண்ணீர் வடிப்போம். துன்ப இன்ப நிலைகளில் அதை போக்கிட்டு துவா செய்வோம். அவனை விட்டு வேற கதி இருக்குதான்னு கேட்கிறேன். எங்க அண்ணனால என் கஷ்டத்தை போக்க முடியுமா? என் சந்தோஷத்தை தர முடியுமா? எங்க உம்மா வாழ முடியுமா? எங்க அத்தா வாழ முடியுமா? என் மனைவியால் முடியுமா? என் பிள்ளைகளால் முடியுமா? இன்பத்தை தருவதும் துன்பத்தை போக்குவதும் அவன் மாத்திரம் இல்லையா? அவனால் தான் நடக்கும் என்று நமக்கு தெரியுமா இல்லையா? அவனிடத்தில் கெஞ்சுவதற்கு யோசனையா? கேட்பதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அவனிடத்தில் மன்றாடுவதற்கு நீங்கள் ஏன் தயக்கம்? நாட்டில் நடக்கிற அத்தனையிலும், வீட்டில் இருக்கிற அத்தனையிலும் நான் சுகம் பெற வேண்டும். மன்றாடுங்கள் அவனிடத்தில், கெஞ்சுங்கள் அவனிடத்தில், கண்ணீர் வடியுங்கள் அவனிடத்தில், கையேந்துங்கள் அவனிடத்தில். அவனை நீங்கள் நினைக்கிற காலம் எல்லாம், கண்ணீர் வடிக்கிற காலம் எல்லாம், அவன் தந்ததை புரிந்து கொள்கிற காலம் எல்லாம், அவனுக்கு நன்றி செலுத்தி வாழும் காலம் எல்லாம் அவன் வாக்களிக்கிறான், உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று வாக்களிக்கிறான். அந்த வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ்வதற்கு எங்கள் பட்டமளிப்பு விழா ஒரு அருள் தரும் என்று சுப செய்தி சொல்லி இங்கே சனது பெறுகின்ற ஆலிமாக்களுக்கும், இங்கே வந்திருக்கிற தாய்மார்களுக்கும், மேடையிலும் கீழும் இன்னும் கேட்க இருக்கிற லட்சோப லட்ச மக்களுக்கும் நான் மிகச்சிறந்த அறிவுரையாக சொல்வேன். நீங்கள் கையேந்தும் இடமாக ரப்பை ஆக்குங்கள். கண்ணீர் சிந்துவதாக உங்கள் வாழ்க்கையை ஆக்குங்கள். அவனிடத்தில் கையேந்துவது அவமானம் அல்ல, அவனுக்கு முன்னால் கண்ணீர் வடிப்பது அசிங்கம் அல்ல, அவனிடத்தில் கெஞ்சுவது கேவலம் அல்ல, அத்தனையும் கண்ணியம். இன்னும் நமது வாழ்க்கையின் வசந்த காலங்களின் கதவுகள் திறக்கப்படும். நிம்மதி காற்றை சுவாசிப்போம். பிரச்சனை அத்தனைக்கும் இன்ஷா அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று சபையில் மிக தெளிவான சுப செய்தியோடு என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். இங்கே சனது பெறுகின்ற ஆலிமாக்களே, இந்த வாழ்க்கைக்கு வாருங்கள், இந்த வாழ்க்கை எடுத்து சமூகத்தில் தாருங்கள். நாளைய தலைமுறை நெஞ்சு நிமிர்ந்து இந்த நாட்டிலும் அல்லாவின் தர்பாரிலும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஏக இறைவன் தந்தருள் புரிவானாக. ஹயாத்து வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவுகளிலிருந்து பாதுகாப்பானாக. நம்மை, நம்முடைய மனைவி மக்களை, நம்முடைய குடும்பத்தை, பெற்றோர்களை ஆஸ்பத்திரியினுடைய சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தமும் அவன் அன்பில் கலந்து ஓடச் செய்வானாக. கனவிலும் அவனை மறக்காமல் வாழச் செய்வானாக. அவனை மறப்பது அநீதி, அவனை மறப்பது நியாயமற்றது என்று விளங்கும் ஞானத்தை தருவானாக. என்னுடைய நாவு அவனை துதிவாட தௌஃபீக் செய்வானாக. நான் பெற்றெடுத்த பிள்ளைகளை அல்லாஹ் கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் கல்வியில், திறமையில், ஆற்றலில், அறிவில், அவருடைய ஈமானில், அமலில், இரணத்தில் பரக்கத் செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவானாக. எல்லோருக்கும் கணவன் மனைவியை, மனைவி கணவனை சந்தோஷப்படுத்தி வாழச் செய்வானாக. எந்த குடும்பங்களிலெல்லாம் மகிழ்ச்சி இல்லையோ, கணவனால் மனைவி சிரமப்படுகிறாளோ, மனைவியால் கணவன் சிரமப்படுகிறானோ, இன்றே அல்லாஹ் அதை தூரமாக்கி விடுவானாக. குடும்ப வாழ்க்கை என்றைக்கும் அழகாக்கி வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகள் சந்தோஷமாக வாழச் செய்வானாக. அவர்களின் சந்தோஷங்களுக்கு யாரும் குறுக்கே வராமல் தடுத்து நிறுத்துவானாக. நமது பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்களை நசீபாக்குவானாக. வெளிநாடுகளில் வாழ்கிற நமது சகோதரர்களை பாதுகாப்பானாக. வறுமையில் இருப்பவர்களை அல்லாஹ் செழிப்பாக்குவானாக.
கடன் காட்சி பட்டவர்களை அதிலிருந்து நிவர்த்தியாக்கி செழிப்போடும் பொருளோடும் வாழ தௌஃபீக் செய்வானாக. வறுமையில்லா வாழ்வை தருவானாக, தரித்திரமில்லா வாழ்வை தருவானாக. வாழ்க்கையில் நாட்டிலும் நாட்டை சுற்றி இருக்கும் சூழல்களிலும் அல்லாஹ் நிம்மதியையே நசீபாக்குவானாக. எங்களுடைய உயிருக்கும் ரப்பே பாதுகாப்பு வழங்குவாயாக, எங்கள் பொருளுக்கு பாதுகாப்பு வழங்குவாயாக, எங்கள் உடைமைகளுக்கும் ஈமானுக்கும் பாதுகாப்பு வழங்குவாயாக. இங்கே சுற்றி இருக்கக்கூடிய சகோதர மதத்தவர்களோடு மனிதநேயத்தோடு ஒற்றுமையோடு சகோதர வாஞ்சியோடு வாழச் செய்வாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. இந்த நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆ, குறிப்பாக உலமா பெருமக்களின் நல்ல துஆ, இங்கே நமது சுற்று வட்டாரத்தின் அனைத்து பள்ளிகளின் இமாம்கள், முத்தவல்லிகள், ஜமாத்தார்கள், குறிப்பாக நமது நிஸ்வானின் பொறுப்பாளர்கள், நம்முடைய பள்ளிவாசலினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், இந்த மேடைக்கு இப்போது நிகழ்ச்சியின் தலைவர் உட்பட இங்கே அமைந்திருக்கிற இங்கே தனவந்தர்கள், சமுதாயத்திற்காக தங்கள் பொருளை தங்கள் வாழ்வை காலமெல்லாம் கொடுத்தவர்கள் அத்தனை பேர்களுக்கும் இருவுலகத்தின் வெளிச்சமும் இருவுலகத்தின் கண்குளிர்ச்சியும் அல்லாஹ் கொடுப்பானாக என்ற உயரிய துஆக்களோடு உங்கள் எல்லாருடைய துஆவையும் ஆதரவைத்து நான் மிகச்சரியான நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.